வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழக வாக்காளர்களிடம் நவம்பர் 4ஆம் தேதி முதல் டிசம்பர் 4ஆம் தேதி வரை வீடு வீடாக சென்று ஆய்வு மேற்கொள்ளப்பட உள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. ஒடிசாவில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள நிலையில் நவம்பர் 2ஆம் தேதி அனைத்து கட்சியின் கூட்டம் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் இன்று திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கனமழையின் காரணமாக சென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய 2 மாவட்டங்களில் உள்ள பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நெல் ஈரப்பதம் குறித்து 3வது நாளாக ஒன்றிய குழு ஆய்வு செய்தது. தமிழ்நாட்டில் முருகன் சுவாமி கோவிலில் சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நேற்று நடைபெற்றது. மோந்தா புயலின் காரணமாக மேற்கண்ட இந்த 9 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டது. மோந்தா புயல் கரையை கடக்க உள்ள நிலையில் பயணிகளின் பாதுகாப்பு கருதி தெற்கு மத்திய ரயில்வே மண்டலத்தில் அக்டோபர் 28, 29 ஆகிய 2 நாட்கள் மொத்தம் 67 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. எந்த அளவுக்கு அதிக மழை பெய்தாலும் அதை சமாளிக்கும் வகையில் தமிழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார். முருகப்பெருமானின் 7ஆம் படை வீடாக போற்றப்படும் மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்வான சூரசம்ஹாரம் விமர்சையாக நடைபெற்றது. தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் கடல் பகுதி 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு திடீரென சிவப்பு நிறமாக மாறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது காலை மற்றும் மாலை நேரங்களில் பனிமூட்டம் காணப்படுவதால் குளிர் அதிகரித்துள்ளது. சென்னைக்கு கிழக்கே 480 கிலோமீட்டர் தொலைவில் மோந்தா புயல் மையம் கொண்டுள்ளதாக வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, குஜராத், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரியில் சான்றிதழ் படிப்பிற்கு நவம்பர் 14ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 42 கோடி ரூபாயிலான வளர்ச்சி திட்டப் பணிகள் விரைந்து முடிக்க வேண்டும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்ற 2000க்கும் மேற்பட்ட மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. ஈரோடு அடுத்த சிவகிரியில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் சிறு விளையாட்டரங்கம் அமைக்கும் பணியை அமைச்சர் முத்துசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். தமிழகத்தின் 3வது பெரிய ஏரியான காவேரிப்பாக்கம் ஏரி நீர்மட்டத்தை கண்காணிக்க ரேடார் பொருத்தப்பட்டுள்ளது. கோவை ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் வாகனங்கள் வேகமாக செல்வதை தடுக்க வேக கட்டுப்பாடு குறிப்பிடப்பட்டுள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 400 ரூபாய் குறைந்து 1 சவரன் 91,600 ரூபாயாகவும் 1 கிராம் 11,450 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 170 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் 23 கோடி ரூபாயில் சீரமைக்கப்பட்ட பாரம்பரிய நீதிமன்ற கட்டடத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி சூரியகாந்த் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். பெரியாறு அணையிலிருந்து தொடர்ந்து 9வது நாளாக இடுக்கி அணைக்கு உபரி நீர் திறந்துவிடப்படும் நிலையில் நேற்று வினாடிக்கு 2103 கன அடி நீரை தமிழக நீர்வளத்துறையினர் வெளியேற்றினர். கடந்த 4 ஆண்டுகளில் சராசரியாக 42,61,386 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2,500 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி, ஏனாமில் இன்று முதல் 3 நாட்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டியில் தங்கம் வென்ற கண்ணகி நகர் கார்த்திகா மற்றும் அபினேஷ் அவர்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளார். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்பில் இளைஞர் அணி சார்பாக வெளியிடப்பட்டு வரும் முரசொலி நாளிதழ் பாசறை பக்கம் 1000வது இதழுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வானிலை மாற்றம் காரணமாக நாகை, இலங்கை இடையிலான பயணிகள் கப்பல் சேவை இன்று முதல் நவம்பர் 30ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் அடையாறு ஆறு கடலில் கலக்கும் முகத்வாரத்தை தூர்வாரி அகலப்படுத்தும் பணியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் நேரில் ஆய்வு செய்தார்.
பாட்டாளி மக்கள் கட்சியின் செயல் தலைவராக தனது மூத்த மகள் காந்திமதி அவர்களை நியமிப்பதாக அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்று முதல் வருகின்ற 30ஆம் தேதி வரை கீழடி அருங்காட்சியகத்திற்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அறிவித்துள்ளது. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் ஏரிகளில் 79.34% நீர் இருப்பு உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கிறிஸ்துமஸ் பண்டிகை அரையாண்டு விடுமுறைக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடியில் நடந்த அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்பிற்கான கண்காட்சியில் 38 கல்வி நிறுவனங்கள் கலந்து கொண்டன. மருதுபாண்டியர் மற்றும் தேவர் குரு பூஜையை முன்னிட்டு அக்டோபர் 27 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை வழங்கப்படுவதாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். மதுரவாயலில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாமினை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்களும் எம்பி TR பாலு அவர்களும் ஆய்வு மேற்கொண்டனர். அமெரிக்காவில் எதிர்வரும் 2028ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக இந்திய வம்சாவளியை சேர்ந்த முன்னாள் துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அவர்கள் தெரிவித்துள்ளார். வருகின்ற 28 மற்றும் 29 ஆகிய 2 நாட்கள் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் தூத்துக்குடி மற்றும் தென்காசிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அங்கு அரசு திட்ட பணிகளை தொடங்கி வைக்கவும் உள்ளார். ஆஸ்திரேலியாவில் நடைபெறும் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற தமிழ்நாட்டு பாரா பேட்மிண்டன் வீரர்களுக்கு முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் வங்கி கணக்கு திறப்பவர்கள் மற்றும் லாக்கர் வசதியை பயன்படுத்துபவர்கள் புதிய விதிமுறையின்படி அதிகபட்சம் 4 பேரை வாரிசுதாரர்களாக நியமிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு தமிழ்நாடு தனியார் பல்கலைக்கழகங்களின் சட்ட முன்வடிவு மறு ஆய்வு செய்யப்படும் என்று அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற அக்டோபர் 29ஆம் தேதி தென்காசியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மாவட்டம் முழுவதும் முடிவடைந்த பணிகளையும் புதிய பணிகளையும் தொடங்கி வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்குகிறார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 2025-26ஆம் கல்வியாண்டிற்கான பொதுத் தேர்வு கால அட்டவணை வருகின்ற நவம்பர் 4ஆம் தேதி வெளியிடப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாவட்ட வருவாய் அலுவலர்களை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நடப்பாண்டு இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி RDE சேர்க்கைக்கு 82,016 மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். இதற்கான குலுக்கல் தேர்வு முறை அக்டோபர் 31ஆம் தேதி நடைபெறும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. 4 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 புதிய வாகனங்களின் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு. க. ஸ்டாலின் அவர்கள். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.